ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நலமாகவே இருக்கேன். இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நான் போன இயர் தங்கமயில் டிஜி கோல்டு ஜாயின் பண்ணியிருந்தேன். எனக்கு அது இப்போ மெச்சூரிட்டி ஆகி நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணினேன், அது எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சா அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் எப்போ இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணினேன்னா, 4 ஜூலை 2025, அதாவது போன வருஷம் தங்கமயில் டிஜி கோல்டில் ஜாயின் பண்ணினேன். அப்போது 100 ரூபீஸ் இருந்தாலே ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்னு எல்லோரும் சொன்னதுனால எனக்கும் சரி, நம்ம அப்பப்போ ஒரு 100 ரூபீஸ் பே பண்ணி ஒரு 500 மில்லிகிராம் கோல்டு காயினாக வாங்கிட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஆசையில் என்னோடய மற்ற செலவுகளை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு தங்கமயில் டிஜி கோல்டில் அமௌண்ட் போட்டுகிட்டே இருந்தேன். பெரிய அளவுலலாம் அமௌண்ட் போடலை. 100, 150 இந்த மாதிரி தான் நான் போட்டுக்கிட்டே இருந்தேன். மெச்சூரிட்டி டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 30 மே 2026, போன வாரம் தான் எனக்கு மெச்சூரிட்டி ஆகியிருந்துச்சுது. நான் 100 ரூபீஸ் வச்சு எவ்வளோ பே பண்ணியிருந்தேன்னா 13,979 ரூபா டோட்டலாகவே நான் பே பண்ணியிருந்தேன். அதில் எனக்கு ஆவரேஜ் ரேட் என்ன கிடச்சுன்னா 9673, 9673 ரூபா ஆவரேஜ் ரேட்டாக கிடச்சிருந்து. டோட்டல் கிராம் வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1 கிராம் 445 மில்லிகிராம் கிடச்சி. பார்த்தீங்களா, நான் 500 மில்லிகிராம் தான் சேவ் பண்ணணுங்கிற ஐடியாவில் சேர்ந்தேன். ஆனால் எப்படியோ ஒரு 1.5 கிராம் கிட்டத்தட்ட நான் சேவ் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு. அதில் எனக்கு கிடச்சிருக்க பெனிஃபிட் பார்த்திங்கன்னா 0.068 மில்லிகிராம் எனக்கு பெனிஃபிட் கிடச்சிருந்து. அதாவது நம்ம ஒவ்வொரு நாளும் அமௌண்ட்டு பே பண்ண அதுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். அந்த மாதிரி எனக்கு கிடைச்ச பெனிஃபிட் 0.068 கிராம் கிடச்சிருந்துச்சுது. மெச்சூரிட்டி டேட்டு முடிஞ்சதும் தங்கமயிலேருந்து எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. இப்படி உங்களுக்கு மெச்சூரிட்டி டேட் முடிஞ்சிடுச்சு, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களால் வர முடியாத சூழ்நிலைன்னா நீங்கள் ஆன்லைனில் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு நாகர்கோவிலிலே நியர்பை பிரான்ச்சு இருக்குது. நான் அங்கேயே போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன். நான் என்னைக்கு பர்ச்சேஸ் பண்ண போனேன்னா ஜூன் 1 நான் பர்ச்சேஸ் பண்ண போனேன். ஜூன் 1 நான் பர்ச்சேஸ் பண்ண போகிறப்ப கோல்டு ரேட்டு என்னென்னா 14,320 ரூபா கோல்டு ரேட். சில்வர் ரேட் 290 ரூபீஸ் சில்வர் ரேட்டு இருந்துச்சு. நான் சேவ் பண்ணியிருக்க வெயிட் 1 கிராம் 445 மில்லிகிராம். அப்போ அங்கே போன உடனே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, காயினை தவிர வேறு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறீங்களா அந்த மாதிரி தான் கேட்டாங்க. இல்லை, நான் வீட்டில் வச்சே மைண்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், என்ன ஆனாலும் பரவாயில்ல காயின் தான் வாங்கணும். ஏன்னா மற்ற ஜுவல்லரிஸ் வாங்குறப்ப சேதாரம் ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்கும், நம்மளால் அது பே பண்ண முடியாது கண்டிப்பாக. அப்படி நினச்சி காயின் வாங்கணுங்க மைண்ட் செட்டில் தான் நானும் என் ஹஸ்பண்டுமே கிளம்பியிருந்தோம். அங்கே போனதுக்கப்புறம் நான் 1.5 கிராம் காயின் பர்ச்சேஸ் பண்ணலான்ங்கிறது போல் சொல்லியிருந்தாங்க. 1.5 கிராம் காயினில் 1 கிராம் காயின் 1.006 மில்லிகிராம் அந்த மாதிரி இருந்துச்சு. அது மீனாட்சி காயின், மதுரை மீனாட்சி காயின். இன்னொன்று 1/2 கிராம் காயின் லக்ஷ்மி காயின் இருந்து அது 507 மில்லிகிராம் இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு. நம்ம கஷ்டப்பட்டு பே பண்ணனாலும் இன்றைக்கி சடனாக போய் 1.5 கிராம் கோல்டு காயின் வாங்கணும்னு சொன்னால் என்னையால் வாங்க முடியாது. வாங்கியிருக்கேன் இதுக்கு முன்னாடி. நம்ம அம்மா வீட்டில் இருக்கிறப்ப நம்ம ஒர்க்கிங் உமனாக இருப்போம். அப்போ வாங்குறது எனக்கு ஈஸியாக இருந்து. இப்போ ஹஸ்பண்ட் வீட்டில் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக தான் நான் இருக்கிறேன். இப்போ வாங்கணுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். அதுலேயும் கஷ்டப்பட்டு நம்ம வாங்குறதுனா, எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறா, அவளோட லைஃப்காக சரி இப்போவே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சேமிக்கலாம். அவளுக்கு ஜுவல்ஸ் போடணுங்கிறதுல கூட இல்லை, ஃப்யூச்சரில் அவங்கள நல்லா படிக்க வைக்கணுங்கிற மைண்ட் செட்டில் தான், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாக தான் இந்த காயின் நான் வாங்கியிருக்கேன். எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக தான் இருந்துச்சுது. ஆனால் அதுலேயும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. மற்ற ஜுவல்லரியை கம்பேர் பண்ணச்சில் தங்கமயில காயினுக்கு கூட அவங்க போடுற வேஸ்டேஜ் ரொம்ப அதிகமாக தான் இருந்துச்சு. நான் வாங்கின அந்த 1 கிராம் காயினுக்கு வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்க. அந்த 500 மில்லிகிராம் காயினுக்கு 4% வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்க.
4%ங்கிறது ரொம்ப ஓவராக தான் எனக்கு இருந்துச்சு. சரி ஓகே 22 கேரட் போக 24 கேரட் காயின் பார்க்கலான்னு பார்த்தேன்னா 24 கேரட் காயினுக்கு வந்து 6% வேஸ்டேஜ்னு சொல்லிட்டாங்க. அந்தால சரி வேண்டவே வேண்டாம், நீங்கள் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நான் இந்த காயினே வாங்கிட்டேன். அதில் என்னென்னா எனக்கு வந்து டோட்டல் அமௌண்ட்டு வந்து அவங்க அந்த பில்லில் போட்டிருக்க அமௌண்ட்டு பாருங்கள். கோல்டு காயின் 2 காயினும் சேர்த்து டோட்டலாக வந்து 15,765 ரூபா. அதில் வந்து அந்த எனக்கு பெனிஃபிட் கிடச்சி பார்த்திங்களா, இந்த பெனிஃபிட்டை அமௌண்ட்டை அவங்க கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. அமௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறப்ப 974 ரூபா வருது. டோட்டலாக 974 ரூபாயை லெஸ் பண்ணுனா 14,791 ரூபா வருது. இந்த 14,791 ரூபாயில் ஜிஎஸ்டியை சேர்த்து 15,235 ரூபா. டோட்டலாக 15,235 ரூபாய்க்கு நம்ம ஆல்ரெடி பே பண்ணியிருக்க அமௌண்ட் வந்து 13,979 ரூபா தான் பே பண்ணியிருக்கோம். அப்போ அடிஷ்னலாக வந்து 1,256 ரூபா நீங்கள் பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நானும் பே பண்ணிவிட்டு காயினை பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். அடுத்து உடனே சொல்கிறாங்க அடுத்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணுங்கள் மேம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பேசுகிறாங்க. எனக்கு வந்து ஜாயின் பண்ணிட்டோம் அப்படிங்கிறனால தான் இங்கே வாங்கினேன். ஏன்னா இதை கம்பேர் பண்ணுறச்ச மற்ற ஷோரூமில் இதை விட பெனிஃபிட்டும் அதிகமாக கொடுக்குறாங்க, வேஸ்டேஜும் இதை விட கம்மியாக தான் இருக்குது. நம்மளுக்கு எங்கே பெனிஃபிட் அதிகமாக இருக்குமோ அங்கே தானே நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைப்போம். அதனால் இனி வந்து இப்போ ஜாயின் பண்ணினால நான் இதில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டைம் இதே ஸ்கீமில் ஜாயின் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஜாயின் பண்ண மாட்டேன். வேறு ஏதாவது ஜுவல்லரி செலக்ட் பண்ணி அதில் தான் ஜாயின் பண்ணுவேன். ஆனால் நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா 100 ருபீஸுங்கிறது வந்து ஒரு பெரிய இதாக இல்லை. எப்படியோ நம்ம ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறத கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இதில் சேவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் தாட் தான் எனக்கு இருக்குது. கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் வேறு ஒரு ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அதோட டீட்டெயிலை வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்களுமே நம்மளால் முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காமல் 100 ருபீஸில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். அப்புறம் கண்டினியூவாக உங்களுக்கே சேவ் பண்ணணுங்கிற மைண்ட் தாட் வந்துடும். எனக்கும் அப்படி தான், சேவ் பண்ணுவோமா, நம்மளால் முடியுமா, நம்ம வேறு வேலைக்கு போகலை, என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்து எனக்கு செலவுக்கு தர ரூபாயில் கொஞ்சம் நான் என்னோடய பட்ஜெட் போக மீதியை ஒதுக்கி அதில் தான் சேவ் பண்ணினேன். அப்படியுமே நான் பெரிய பெரிய அமௌண்ட்லாம் சேவ் பண்ணலை. 100, 200 இப்படி தான் சேவ் பண்ணேன். சில டைம் மட்டும்தான் 500 அந்த மாதிரி பே பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து இதை சொல்லப்போனாக்கா பெனிஃபிட் தான், என்னை பொறுத்த வரைக்கும் பெனிஃபிட் தான். இப்போ சடனாட்டு இன்றைக்கி கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா 14,320 ரூபா 1 கிராம். இந்த 1 கிராமுக்கே 14,320 ரூபா. ஆனால் நான் பே பண்ணியிருந்த அமௌண்ட் வந்து 13,979 ரூபா. அது கூட வந்து 1,256 ரூபா. ரெண்டையும் சேர்த்து 15,235 ரூபா வரும். 15,235 ரூபாய்க்கு நான் இன்றைக்கி 1.5 கிராம் காயின் வாங்கியிருக்கேன். இதே இது இன்றைக்கி இருக்க ரேட்டில் 14,320 ரூபாயில் நம்ம கண்டிப்பாக 1 கிராம் காயின் தான் வாங்க முடியும். அதனால் எனக்கு வந்து இது பெனிஃபிட் தான், பெனிஃபிட் இல்லைன்னு சொல்ல முடியாது, பெனிஃபிட் தான். ரொம்ப மனசுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. 1 வருஷம் நம்ம கஷ்டப்பட்டு சேவ் பண்ணிவிட்டு இன்றைக்கி அதை பர்ச்சேஸ் பண்ணி நம்ம கையில் வாங்குறப்ப பயங்கர ஹாப்பியாக இருந்து. அதனால் கண்டிப்பாக நீங்களுமே சேவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்டில் என்கிட்ட சொல்லிக்கிட்டு போங்க. தேங்க்யூ.